எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது என்பது குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று மாலை சந்திக்கின்றனர். தற்போது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர் வைகோவின் இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, வணக்கம். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நடத்தி வரும் பேச்சுவார்த்தை குறித்து சொல்லுங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையே புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டு தேமுதிக 124 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த 4 கட்சிகளும் 110 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக உடன்பாடு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதாவது மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த 4 கட்சிகளிலிருந்து கட்சிக்கு 2 பிரதிநிதிகள் வீதம் 8 பேரும் தேமுதிக சார்பாக உள்ள 10 பேர் என மொத்தம் 18 பேர் கொண்ட குழு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இருதரப்பிலும் ஏற்கனவே கலந்து ஆலோசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த 4 கட்சி தலைவர்களும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, அதாவது மொத்தமாக இந்த மக்கள் நல கூட்டணிக்கு அளிக்கப்பட்ட 110 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் 4 பேரும் போட்டியிடுவது என்பது குறித்து ஏற்கனவே பலமுறை சந்தித்து ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய ஆலோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதாவது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து 4 கட்சிகளும் ஒரு இறுதியான நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளார்கள் என்றே கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இதுவரை வெளிவராவிட்டாலும் மதிமுகவை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தை கட்சிகளை பொறுத்தவரை 30 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 22 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 18 தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இருந்தாலும் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும் அநேகமாக இன்று இந்த எத்தனை தொகுதிகளில் என்பது குறித்து இறுதி செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போன்று இப்பொழுது பிற்பகலிலே தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தேமுதிக தலைமை அலுவலகத்திலே கோயம்பேட்டில் இந்த 4 கட்சி தலைவர்களும் சந்திக்கிறார்கள். இந்த 5 கட்சி தலைவர்களும் இன்று அதாவது எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும், அதுபோக எந்தெந்த தொகுதிகள், அதாவது இந்த 5 கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் சாதகமாக உள்ளது என்பது குறித்து ஏற்கனவே கலந்து ஆலோசித்து இருக்கிறார்கள். அதனை ஒரு இறுதி வடிவத்திற்கு கொண்டு வரும் முயற்சியிலே இன்று 5 கட்சி தலைவர்களும் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. தேவா, மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் கட்சியினுடைய தேமுதிகவினுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு என்று வர இருக்கும் என்று நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே என்னன்னா வரக்கூடிய 10ஆம் தேதி இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அந்த மொத்தமாக 5 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே மேடையிலே அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. மேற்கொண்டு தற்பொழுது அதாவது நேற்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரை சந்தித்து பேசினார். இதனை அடுத்து வரக்கூடிய 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக உறுதியாக 10ஆம் தேதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இருக்கும் என்றும் அதற்கு முன்னதாகவே, அதாவது இந்த வரக்கூடிய வாரத்திற்கு உள்ளாகவே வேட்பாளர்கள் யார் யார் என்ற குறித்த விவரங்கள் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. தேவா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.